வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹவை அவர்கள் எவ்வாறு மதிக்க வேண்டும் அவ்வாறு மதிக்கவில்லைன்னு 3 இடத்துல அல்லாஹ் தஆலா வருத்தப்பட்டு சொல்றான். அல்லாஹவை எப்படி மதிக்க வேண்டும் அப்படி மதிக்கணும். அப்படி மதிச்சோன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் யாரை மதிக்க சொன்னாலும் மதிக்க வேண்டும், எந்த இரவை மதிக்க சொன்னாலும் அந்த இரவை மதிக்க வேண்டும். இந்த இரவு மதிக்கப்பட வேண்டிய ஒரு இரவாக இல்லை. எவ்வளோ இரவுகள் வரும் போகும், எல்லா இரவுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை வச்சிருக்கோம். வருஷத்தில் 365 நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை வச்சிருக்காங்க. அதில் எந்த நாட்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, எந்த மாதங்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த ரமலான் மாதத்துக்கு உண்டு. அந்த ரமலான் மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 10 நாட்கள் அந்த ஒற்றைப்படை இரவுகளாக வரக்கூடிய அந்த இரவை வருகிறது அல்லாஹ் தஆலா ஒரு உத்தமீன்களுடைய அடையாளம். அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கியது நீங்கள் தக்வா செய்யக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய தக்வாவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினேன் என்று சொல்லும்போது, அப்போது நாம் நோன்பு நோட்டால் மட்டும் பத்தாது. அதே வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நஸான ரமலான் ஈமான் வ இஹ்திசாப், யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ ஈமான் கொண்ட நிலையிலும் சரி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும் சரி, இஹ்திசாப் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அதே போல மன் காம ரமலானுடைய இரவு நேரங்களில் யார் இருந்து வணங்குகிறார்களோ, அந்த இரவுகளை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ ஈமான் வ இஹ்திசாப், மூமினான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகளில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவு பற்றி சொல்லும்போது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான் வ இஹ்திசாப், யார் இந்த கத்ருடைய இரவுகளை யார் இன்று வணங்குகிறார்களோ மதிக்கிறார்களோ ஈமான் கொண்ட நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவருடைய முன்சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அவருடைய முன்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானுடைய மாதத்தை கொடுத்ததே எதுன்னு சொன்னார், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. ரமலான் என்று சொன்னால் கைத்தல் என்று, எப்படி ஒரு விறகு கட்ட நெருப்பு கரிச்சு இல்லாத சாப்பாடு இருக்கிறதோ, இந்த ரமலானுடைய மாதம் அதை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கரிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். அதனால அல்லாஹ் தஆலா மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்துக்கு அவன் வைத்த பேர் ரமலான், பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம் என்று அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திற்கு பேரை வச்சிருக்கான். அப்போ இந்த மாதத்தை, இந்த இரவுகளை, இந்த நாட்களை நாம எப்படி மதிக்கணுமோ நாம அப்படி மதிக்கணும். சில சமயங்கள்ல அந்த இரவு நேரங்களை நாம விழிக்கின்றோம் என்ற பெயர்ல, அந்த இரவுகளை நாம் மதிக்கின்றோம் என்ற பெயர்ல சில சமயம் வண்டி எடுத்துட்டு சுத்துறதா இருக்கும், சில சமயங்கள்ல அந்த லாகு போடுவதாக இருக்கும். சரிங்களா, நாங்க இந்த ஹோட்டலுக்கு போனோம், இந்த இடங்கள்ல பார்த்தோம். சில சமயங்கள்ல இந்த சஹர் நேரங்கள்ல, இஃப்தார் நேரங்கள்ல இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கு, அந்த இடத்துல இஃப்தார் நல்லா இருக்கு, இது ஒரு லாகாக எடுத்து போடுவாங்க. அல்லாஹ் அப்படியா மதிக்க சொன்னான்? இந்த லைலத்துல் கத்ருடைய அல்லாஹ் அப்படியா மதிக்க சொன்னான்? இது பெண்களும் சரி, இஃப்தார் நேரத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன வெரைட்டி நாங்கள் செய்கிறோம். ஒரு காலத்தில் முஸ்லீம்களின் மீது, அதுவும் குறிப்பாக ரமலான் மாதம் வந்து விட்டால் மாற்று மதத்து மக்கள் முஸ்லீம்களை இந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணியமான பார்வை வேறு. அவர்களை பார்க்கும்போது என்ன, காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பாங்க, எப்படி நீங்கள் இருக்கீங்க, எப்படி இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவங்க கேட்பாங்க கேள்வி. ஆனால் என்னைக்கு இந்த யூடியூப் இது போல இந்த ஆன்லைன்லாம் வந்துருச்சோ, இன்னைக்கு ரமலான் மாதத்தை பற்றி, அந்த நோன்பு நோக்குவது பற்றி அவங்களுடைய கண்ணியமே மாற்று மதத்தில் மக்களுடைய உள்ளத்தில் அது இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, என்னென்னலாம் சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்பிளே பண்றோம் வீடியோ. என்னென்னலாம் சாப்பிட்றோமோ, ஒரு காலத்தில் அப்படி இருந்து 10-15 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது காலையில் சஹர் நேரத்தில் எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க, சாப்பிடவே முடியாது. அதோடு நீங்கள் தண்ணி தொண்டை ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம நீங்கள் எப்படி இருக்கீங்க, 12 மணி இருந்துட்டு வேலைக்கு போகிறீங்க, எல்லா வேலையும் நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க, எந்த வேலையும் தடைபடலை. இப்படி நம்மளை ஆச்சரியமாக பார்த்த மக்கள், கண்ணியமாக பார்த்த மக்கள் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால், அந்த கதிரை நாம் அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுத்தது. நம்மளுடைய உள்ளத்தில் இந்த கதிர் கிடையாது. முதல்ல ரமலானுடைய கண்ணியம், ரமலானுடைய சஹர் நேரத்தினுடைய கண்ணியம் நாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த மதிப்பு இல்லாததுனால தான் மாற்று மதத்தினுடைய மக்களுடைய உள்ளத்தில் அது இல்லாமல் போயிடுச்சு.
இன்னைக்கு என்ன பண்றோம், என்னென்னலாம் சஹர்ல சாப்பிட்றோம், எங்க வீட்டில் என்ன சஹர்னு சொல்லிட்டு சஹர் டூர்னு சொல்லிட்டு, என்னது சஹர் டூர், சஹர் லாகுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சாப்பிட்றோம் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறோம். அதே போல இஃப்தார் நேரத்தில் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் நாம வந்து காமிக்கிறோம். இது இல்லாத மக்களுக்கு ஒரு ஏக்க பார்வை உண்டாக்கும். இந்த நேரத்தில் நாம பார்க்கிறோம், காசா மக்களுக்கு, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு இஃப்தாருக்கு எதுவுமே இல்லை, சஹர் உணவு அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இந்த ரமலான் சிரமமாகவும் இல்லை, சஹரும் கிடையாது இஃப்தாரும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அது சிரமமாகவும் இல்லை. சொல்றாங்க எங்களுக்கு நோம்பு கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டம் கிடையாது? நாங்க பல வருஷமா நாங்க சாப்பிடாம இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌம விசால் வைப்பாங்க. சௌம விசால்னு சொன்னா சஹர் இஃப்தார் இல்லாம தொடர்ந்து நோன்பு நோக்கிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குசூசியத், அவர்களுக்குள்ள தந்த தனித்தன்மை. இது மற்றவங்களால செய்ய முடியாது. ஒரு சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌம விசால் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோற்று வந்தாங்க, ஆனா பள்ளிவாசல்ல கால வைக்க முடியல. செவுத்தை பிடிச்சு தடவி வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிலை என்று கண்டு அதை தடை செய்தார்கள். ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல நீங்கள் இருக்க முடியுமா? இத்தனை வயஸ்கீன், நான் நோன்பு நோற்ற சஹர் வச்ச இஃப்தார் இல்லாம சஹர் வைக்காம தொடர்ந்து நான் நோன்பு நோக்கிறேன்னு சொன்னா என்னுடைய ரப்பு எனக்கு உணவு கொடுக்கின்றான், எனக்கு தண்ணி கொடுக்கின்றான், என்னை போல உங்களால் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு காசால இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, தேவையான அளவு அவருக்கு உணவு இல்லை, இஃப்தாருக்கு ஒன்றும் கிடையாது. யாரேனும் யாராவது ஏதாவது கொடுத்தாருன்னா அதை அவர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஆனால் நாம இஃப்தாருக்கு என்னென்ன விருப்பமான உணவுகள் என்னென்னலாம் இருக்கோ இல்லாதவருடைய பார்வையில் அதை காமிக்கிறோம். நாம நினைக்கிறோம் நாம இங்க இருக்கிறது அவர்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு என்ன யூடியூப்ல போட்டாலும் எல்லாமே அவருடைய பார்வைக்கும் போகதாங்க செய்யும். அந்த மக்களை போல இங்கே ஏழை மக்கள் இருக்கதான் செய்யறாங்க, வறிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த ஏழையும் நோன்பு நோக்கத்தான் செய்கின்றான். நாமெல்லாம் நினைச்சோம் ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஏன் நோன்பு கடமையாக்கலாம், நோன்பு கடமையாக்கின காரணத்தை சொல்லும் போது, அதாவது ஏழைகளும் இந்த பசியுடைய உணர்வை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அதுக்காக எல்லாம் கடமையாக்கல. பணக்காரனுக்கும் பசி வரதான் செய்யும், பணக்காரனுக்கு பசிக்காது. அவருக்கும் 1 மணி ஆயிடுச்சுன்னா அலாரம் அடிச்சா மாதிரி பசிக்க தான் செய்யும். பசியை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நோன்பு கடமையாக்கல. அல்லாஹ் காரணம் சொல்லும்போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நோன்பு கடமையாக்கல. எல்லா நபிமார்களுடைய உம்மத்திற்கும் எல்லாருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. காரணம் அப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதை போல உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா செய்ய வேண்டும், நீங்கள் முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு கடமையாக்கல. அப்போ பணக்காரருக்கும் பசி வரதான் செய்யும், ஏழையும் நல்லா சாப்பிடக்கூடிய ஏழையும் இருக்காங்க. பணக்காரன் உண்ணாத உணவை முசாஃபிர் சாப்பிடுவார். முசாஃபிரா இருப்பாங்க, கையில செலவுக்கு காசு இருக்காது. ஆனா அந்த வக்துக்கு லுஹர் முடிச்சுன்னு சொன்னா எங்க இருந்தா அவருக்கு பிரியாணி வந்துடும், எங்க இருந்தா என்ன சாப்பாடு வேணாலும் வரும். ஆனால் அந்த பணக்காரன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ரிஸ்கையும் அவனுக்கு கொடுத்திருப்பான், கோடிக்கணக்கில் காசை கொடுத்திருப்பான். ஆனா ருசியான உணவை அவன் உண்வதற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு தௌஃபீக் வைக்காம போயிருப்பான், அவனுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருப்பான். ஆனா அதே ஏழையா இருப்பான், கையில காசு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா அவனுக்கு விதவிதமான ரிஸ்கை அவன் அறியாத கொடுத்திருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனா இங்க பசி ஒரு பிரச்சனை கிடையாது. பசி பணக்காரனுக்கும் வரும், ஏழைக்கும் வரும். பட்டினியாக இருப்பது தான் நீங்க பசி வேற பட்டினி வேறங்க. பசினா அந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் பசி. பட்டினின்னா அறவே உணவு இல்லாமல் இருக்குது. ஆனால் நாம் வைக்கக்கூடிய அந்த நோம்புல செய்யக்கூடிய இந்த சஹர் உணவையும் நாம் அது லாகா எடுத்து அதை நம்ம யூடியூப்ல மற்ற சேனல்களில் போடும்போது இஃப்தாரில் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன ஜூஸ் குடிக்கிறோம் எல்லாத்தையும் இஃப்தாரில் நாம் அதை காமிக்கிறது. அதை வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத மக்கள், தங்களுடைய கைக்கும் தங்களுடைய நாவுக்கும் கிடைக்காத அந்த மக்களுடைய பார்வையில் இருக்கும்போது அது ரொம்பவும் அல்லாஹ்விடத்தில் அதிருப்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல், அதிருப்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கான், எல்லாமே அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான்.
ஆனால் இன்றைக்கி காசா மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. எதுவுமே இல்லாத ஒரு நிலை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் மாமினன் ஃபீ சர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி. ஒருவர் காலையில் எழுந்திருக்கிறார். மன் அஸ்பஹ மின்கும் மாமினன் ஃபீ சர்பிஹி, அவர் காலையில் எழுந்திருக்கும் போது பாதுகாப்பான நிலையில் எழுந்திருக்கின்றார். எந்த ஒரு திருக்கம், எந்த ஒரு அச்சமும் இல்லை. நிம்மதியாக படுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல் அவர் வீடு நல்ல முறையில் இருக்குது. பாதுகாப்பான நிலையில் அவர் எழுந்திருக்கின்றார். ஆமினன் ஃபீ சர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சலாமத்தாக இருக்கின்றது. காலையில் எழுந்திருக்கும் போது, நைட்டு படுக்கும்போது என்ன வீட்டில் படுக்கிறாரு, ஹோட்டலில் படுக்கிறார், பள்ளியில் எங்கேயோ படுக்கிறார். காலையில் எழுந்திருக்கும் போது அவர் படுத்திருந்த அந்த முகடு அவர் மேலே விழவில்லை. சில சமயங்களில் நாம் செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்போம். பஸ் ஸ்டாண்டில் அவர் ஊர் வேற ஊராக இருக்கும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு காலையில் பஸ்ஸை பிடிச்சிட்டு போகலான்னு இருந்திருப்பார். பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கும் போது அந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பில்டிங்காக இருந்ததுனால வெயிட்டு தாங்காமல் அவர் மேலே விழுந்திருக்கு. குடும்பத்தோடு இறந்து போயிட்டாங்க, ஷஹீத். அப்போது அல்லாஹு தஆலா நம்மளுக்கு படுக்கும்போது சலாமத்தா எப்படி நாம் படுத்தோமோ அதே போல் காலையில் எழுந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நாம் எழுந்திருக்கிறோம். ஆமினன் ஃபீ சர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எல்லாமே சலாமத்தாக இருக்குது. படுக்கும்போது மனைவியை பார்த்து சந்தோஷமாக பேசிட்டு படுத்தோம், பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு படுத்தணும் பார்த்தோம். காலையில் எழுந்திருக்கும் போது அவருடைய பார்வையும் சலாமத்தாக இருக்குது, அவன் பேச்சும் சலாமத்தாக இருக்குது, அவருடைய கை கால்கள் விழுந்து போயிடலை. எழுந்திருக்கிறோம் யூரின் வருது, அந்த உணர்வுகள் இருக்கு. படுத்த படுக்கையில் அவன் யூரின் போல எழுந்திருச்சு அவன் யூரின் போயிடும், பாத்ரூம் போறான். அப்போ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சலாமத்தாக இருக்கு. அடுத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வைந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினத்தினுடைய உணவு அவருக்கு இருக்கு. அன்றைய தினத்தினுடைய உணவு அவருக்கு இருக்கு. இது இருக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு வருஷத்துக்கு உண்டான காசு இருக்கணும், பேங்க் பேலன்ஸில் இவ்வளோ இருக்கணும், இத்தனை வீடு இருக்கணும், இப்படிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொல்லலை. படுத்தாரு, காலையில் எழுந்திருக்கும் போது பாதுகாப்போடு எழுந்திருத்தார். காலையில் எழுந்திருக்கும் போது அவர் உணவுப்பொருள் சலாமத்தாக இருந்தது. அன்றைய தினத்திற்கு உண்டான உணவு இருந்தது. இது இருந்ததுன்னு சொன்னால் ஃபகான்னமாக ஈஸத்தில் துன்யா, அவருக்கு மொத்த துன்யாவும் கொடுக்கப்பட்டதை போல. இந்த 3 இருந்தாலே அவருக்கு மொத்த துன்யாவை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீனில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், எதுவுமே இல்லைனாலும் சரி அவங்களுக்கு ஈமான் ஒன்று உயர்வாக இருக்கு. அந்த துன்யாவை விட அவர்களுக்கு ஈமான் பெரிதாக இருக்கிறது. எதுவுமே இல்லை என்றாலும் சரி, இந்த ரமலானே அவர்கள் எனக்கு காசு இல்லை, எங்களுக்கு சஹருக்கு உணவு இல்லை, எங்களுக்கு இஃப்தாருக்கு எங்களுக்கு யாரும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் ரமலானுடைய நோன்பை அவர்கள் விடவில்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. சில சமயங்களில் வேலை அதிகமாக இருக்குது, அதனால ரமலான் நோன்பு வைக்க முடியல. நாளைக்கு ஒரு இடத்துல நாங்கள் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது, அவசியமான ஒரு சஃபர் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்பாகவே நீங்கள் ரமலானுக்கு உண்டான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்துக்கு முன்னாலே துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். 2 மாதத்துக்கு முன்னாலே ஏற்பாடு. யா அல்லாஹ், ரஜப் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய், ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை எங்களை அடைய தௌஃபீக் செய். 2 மாதத்துக்கு முன்னால துவா செய்யலாம் என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகளை இப்பவே நீ செய்து கொள். ரமலான்ல உன்னுடைய வேலைகளை நீ குறைத்துக்கொள். ரமலானுக்கு முன்பாக அந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாட்களை நீ குறைத்துக்கொண்டு முன்னாலே அட்வான்ஸா எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு இஷாரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி சபிக்கினையாக சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் அந்த துவா. நாம துவா மட்டும் கேட்டா பத்தாது, சரிங்களா? நம்முடைய வேலைகளை நாம் அலுவல்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்பமான காரங்கள், அது தாய்மார்களும் சரி ஆண்களும் சரி, பிள்ளைக்கு பரீட்சையாக இருக்கா, பரீட்சை நேரமாக இருக்குது, இந்த நேரம் என்ன எக்ஸாம் நேரம், 10th +2 நடக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்ம நோன்பு வச்சுட்டு பிள்ளை எப்படி படிப்பான், எவ்வளோ அக்கறை தாய். நோன்பு வச்சுட்டு பிள்ளை எப்படி படிப்பான், நோன்பு வச்சுட்டு எக்ஸாம் போகணும், சென்டர் மாற்றி மாற்றி எங்கெங்கேயும் அனுப்புவாங்க. பரவாயில்ல, நோன்பு பெற்ற நோன்பு முடிச்ச ஒன்று அல்ல, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நோன்பு ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது ஆர்வத்துடன் நோன்பு நோக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி, அவர்களை வழி தவறக்கூடிய நிலையில இன்னைக்கு ஒரு சில பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க.
அதே சமயத்தில் பெற்றோர்களும் சரி தாய்மார்களும் சரி சில சமயங்களில் வரம்பு மீறி நடக்கிறவங்களும் இருப்பாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு சில சமயங்களில் அல்லாஹ் நாடின விதத்தில் மாதத்தில் அவர்களுக்கு ஒரு சில நாட்கள் அசுத்தமான நாட்கள் வரத்தான் செய்யுது. அந்த நேரங்களில் அந்த நோன்புடைய மாதத்தை பிற மக்கள் எப்படி நம்மளை கண்ணியப்படுத்துவாங்களோ அந்த கண்ணியத்தோடு நாம் இருக்கலாம். இதற்கு முன்னால் கைரக்கவு மக்கள், இஸ்லாம் அல்லாத மக்கள் நோன்பாளிக்கு முன்னால் உணவு உண்ண மாட்டாங்க. நோன்பாளிக்கு முன்னால் உணவு உண்ண மாட்டாங்க. ஏன் நோன்பாளியாக இருக்கார், அதையும் மீறி தெரியாமல் பாய் மன்னிச்சுக்கோங்க பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ரமலான் கடத்தெருவில் போயிட்டீங்கன்னு சொன்னால், சரவணாஸ்வரூர் புருஷவாக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நோன்பு மாதமாக இருக்கின்றது. அவர்களுக்கு லீவ் இருக்கக்கூடிய நாட்களில் கணவன்மார்கள் கூப்பிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? ஆனால் அவர்கள் தனக்கு நோன்பு இல்லை, அது வேறு விஷயம். அவங்களுக்கு அந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடாது, அவர்களுக்கு அது வாய்ப்பு இல்லை வச்சுக்கோங்களேன். சஃபரில் இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், அல்லது ஹைராக இருந்தாலும் பிற நாட்களில் நீங்கள் கணக்கிட்டு சரியாக நீங்கள் நோன்பு நோட்டிருக்கலாம். அல்லாவே குர்ஆன்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி. ஆனால் அதற்கென்று தனக்கு இந்த நாட்கள் நான் அசுத்தமான நாட்கள் என்று நாம் சாப்பிடக்கூடிய உணவை கொண்டு அவர்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கக்கூடாது. சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குங்க. ஆனால் இன்டைரக்டா என்ன ஒரு விஷயம் தெரியுது, இந்த பெண் ஹைரான பெண்ணாக இருக்கா, இது தெரியத்தானே செய்த அவங்க உண்ணக்கூடிய உணவுனால. ஏன்னா எல்லா முஸ்லிம்களும் நோன்பு நோட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில பெண் பிள்ளைகள், ஒரு சில தாய்மார்கள் அந்த உணவு உண்ணும் போது மக்களுக்கு என்ன தெரியும், இந்த பெண்ணுக்கு ஹைலா இருக்கு. அது மறைத்து வைக்க வேண்டிய விஷயம். வலிமார்களுடைய கராமத்தை பற்றி சொல்லும் போது பெண்ணுக்கு வர ஹைலுக்கு ஒப்பிட்டு அவர்கள் சொல்லுவார்கள். வலிமார்களுக்கு வந்து கராமத்து அவசியம் கிடையாது. வலிமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, முஅஜிஸாத், நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய முஅஜிஸாத் அற்புதங்கள். அதே போல வலிமார்களுக்கு இருக்கக்கூடிய கராமத், அந்த அற்புதங்கள். அந்த அற்புதங்கள் அவர்கள் எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னால், அல் கராமாத்து ஹைலும் மினர் ரிஜால்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வரக்கூடிய ஹைலு அது அப்பப்போ அந்த கராமத்தை வெளிப்படுத்தி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி ஒரு பெண் தனக்கு வரக்கூடிய அந்த அசுத்தமான நாட்களை மறைத்து அவள் வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருப்பாரோ, அதே போல வலிமார்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கராமத்துகளை அவர்கள் மறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை ரொம்ப அநாகரிகமாக இருக்கு. ஒரு பெண் ரீல்ஸ் போடுது, ஏமா போடுறாங்க, நானா போட்டேன், என்ன மாதிரி எல்லாம் நிறைய இது செய்யதானே செய்யறாங்க. நான் மட்டும் ஒழுங்கா, ஊர்ல எத்தனை பேர் ஒழுக்கம் இல்லாம இருக்கான், அந்த தவறு நடக்கலையா இவன் நடக்கலையான்னு சொல்லிட்டு நீ தவறு செய்தால் உன்னுடைய தவறை நீ திருத்திக்கொள் என்று சொன்னால், நான் மட்டும்தான் செய்யறேனா, அவன் செய்யறான், அந்த தெருவில் அவன் செய்யறான், அந்த வீட்டுல இந்த பொண்ணு செய்து, அந்த வீட்டுல அந்த ஆம்பளை செய்யறான், இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி ஊருமானத்தை வாங்கக்கூடிய பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண்மணி, சரிங்களா, காபத்துல்லாஹ் துவா கேட்கறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. காபாவுடைய திரையை பிடித்து துவா கேட்டா அல்லாஹு தாலா அந்த இடத்துல கேட்கிற துவா அல்லாஹு தாலா கபூல் செய்யறான். ஆனா அங்க போய் ஒரு பெண்ணு கேட்குது, துவா கேட்குது, யா அல்லாஹ் எங்க தளபதிக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல அவர் முதல்வர் ஆகணும், அவர் ஜெயிக்கணும்னு துவா கேட்குது. அப்ப இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு மோசமான நிலையில் முஸ்லிம் பெண்களுடைய நிலை இருக்கு. ஒரு பெண்மணியே யாரோ ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டாங்கன்னு சொன்னா பதிலுக்கு வரிஞ்சு கேட்டு அவனை பத்தி உங்க அம்மா இப்படியா, உங்க அத்தா இப்படியா. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லிம் பெண் பேசக்கூடிய பேச்சை போல இல்லை, ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ரமலான் மாதத்தை கொடுத்தது தக்வா செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10ல் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவனத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னாங்க. எவர் ஒருவர் 3 முறை அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்கின்றாரோ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, 3 முறை ஒருவர் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்டால், சுவனம் யார் கேட்கின்றாரோ அவருக்கு சிபாரிசு செய்கின்றது அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், அல்லாஹும்ம அத்கில்ஹு அல் ஜன்னா, யா அல்லாஹ் இவரை சுவனத்தில் நுழையவை, யா அல்லாஹ் இவர் உன்னிடத்தில் என்னை கேட்டார், அவரை நீ சுவனத்தில் நுழையவை என்று சுவனம் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து கேட்கும். அதே போல எவர் ஒருவர் 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றாரோ, அல்லாஹும்ம, யா அல்லாஹ் இவரை என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, அதே நரகம் 3 முறை இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு கேட்கும். சொர்க்கம் நரகம் என்றும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் நாடியவர்கள் அல்லாஹ் தஆலா சூனவதியாக ஆக்குவார், அல்லாஹ் நாடியவர்கள் அல்லாஹ் தஆலா நரகவதி ஆக்குவார். அல்லாஹ் தஆலா ஒரு சில பேரை அவன் படைக்கும் பொழுதே அவனுடைய நாட்டப்படி
சிலரை அல்லாஹு தாலா சோனவதியாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். சிலரை அல்லாஹு தாலா நரகவாசியாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரை அல்லாஹு தாலா சோனத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தானோ அவருக்கு அதனுடைய அமலே சாலிஹ், நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு லேசாக்கப்பட்டிருக்கும். அந்த அமல்களை அவர் ஈஸியாக அவர் செய்து முடிப்பார். மூமினுக்கு நல்ல அமல்கள் செய்வது அவருக்கு லேசாக இருக்கும், பாவங்களை செய்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சோனபதியினுடைய அடையாளம் என்ன? ஒருத்தர் நல்லமல் செய்கிறாரு, அந்த நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவருக்கு நல்லபடியாக தோதுவாக கிடைக்குது, அதை செஞ்சு முடிக்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவரை சோனபதியாக ஆக்கி வைப்பதனுடைய அடையாளம். ஆனால் ஒருத்தருக்கு பாவமான காரியம் செய்ய ரொம்ப லேசாக இருக்கு, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுறாரு அப்படின்னு பார்த்தா அது நரகவாதியினுடைய அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சோனத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னாங்க. அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கேட்பதிலே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதிலே என்ன இருக்கு, வரம்பு மீறி நாம கேட்கக்கூடாது. ஹஸரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஒளி செஞ்சுட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது கேட்குறாங்க, என்ன சாதே ஒளி செய்யும் போது தண்ணி இவ்வளோ வீண் வரையும் செய்கிறீங்களே, ஒளி செய்யும் போது தண்ணி இவ்வளோ வீண் வரையும் செய்கிறீங்களே, யார சொல்லலாம் அஃபில் ஒலுவி சரப்பு, ஒளி செய்கிறதுலமா வீண் வரையும் இருக்கு, ஒளி செய்கிறதுலமா வீண் வரையும் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைன் குன்த அலா நஹரின் ஜாரி, நீங்கள் ஓடக்கூடிய ஆற்றுல நீங்கள் ஒளி செஞ்சாலும் சரி வீண் வரையும் இருக்க தான் செய்யுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுதல். ஒரு முறை கழுவுவது ஃபர்து, 3 முறை கழுவுவது சுன்னத்து. அந்த 3 முறைக்கு அதிகமாக நீங்கள் கழுவினீர்கள் சார் அது வீண் வரைக்கும். ஒன்று தண்ணீர் ஒரு வீண் வரையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு ஹிலாஃப். இன்னொன்று நேரம் வீண் வரையும். இந்த 3ஐயும் நீங்கள் செய்யாதீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் சொன்னாங்க தங்களுடைய நாவால, சயகூனு உம்மதி, என்னுடைய உம்மத்து பின்னால வரும் ஒரு கூட்டம் வரும், யஅதூன ஃபித் துஆஇ வத் தஹூரி, அவர்கள் ஒழு செய்வதிலேயும் சரி நான் சூனத்தை கேட்கின்றேன், சூனத்தை கேட்கிற நஈமஹா வ இஸ்தபரகஹா, அதுல பட்டுக்கம்பளம் இப்படி இருக்கணும், அதனுடைய பெட் இப்படி இருக்கணும், அதனுடைய மாளிகை இப்படி இருக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலாவும் தங்களுடைய மகன் துஆ கேட்டிருக்கும் போது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத, யா அல்லாஹ் உன்னிடத்தில் சோனத்தை கேட்கிறேன். எப்படிப்பட்ட சொர்க்கம்னு சொன்னா, நான் உள்ள நுழைஞ்சேன்னு சொன்னா வலது பக்கமா ஒரு நல்ல மாளிகை, வெள்ள மாளிகை ஒன்று இருக்கணும். அதாவது சுவனமே மனிதனுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எந்த ஒரு கண்களும் கண்டிராது, எந்த ஒரு காதும் கேட்டிராது, மனிதனுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டா போதும், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டா போதும். நம்மளுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்திருப்போம். நம்மளுடைய அமல்கள், நாம் எதை கொண்டு நம்மளுடைய அமல்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பளிக்கப்படுவோம் என்பது ஒவ்வொரு நிமிஷம் அறிந்திருக்கக்கூடியது. அப்போ கடைசி ஆளாக இருந்து அல்லாஹ் தஆலா, நான் என்னுடைய நிலையை வச்சு சொல்றேன், நம்மளுடைய நிலையை பொறுத்து கடைசி ஆளாக இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நரகத்திலிருந்து பாதுகாத்து சூனத்தில் அவன் கொண்டு சேர்த்தால் போதுமே தவிர, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சோனத்தை கேட்பது அல்லாஹ்விடத்தில் சோனத்தை கேளு, இது போல வர்ணனையெல்லாம் நீ செய்யாத. அதே போல ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் அல்லாஹு ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களும் சொன்னாங்க, நீ சோனத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் சோனத்தை மட்டும் கேளு, நரகத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் இருந்து நரகத்தை மட்டும் கேளு. நீ உன்னுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நீ செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கறதுக்கு உண்டான தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்லி இருவரும் தங்களுடைய மகனை அவர்கள் கண்டித்தார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சோனத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நாடிய விதத்தில், அல்லாஹ்வும் பொருந்தி கொண்ட விதத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக் செஞ்சிருக்கான். பிற மாதங்களில் செய்த பாவங்களை விட நாம் குறைவாகத்தான் செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம மனிதன் என்ற அடிப்படையில் நம்மளை அறியாமல் சில தவறுகள் செஞ்சிருப்போம். ஆனால் மற்ற மாதங்களை செஞ்சதை விட இதில் கம்மியாக தான் நம்ம செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய சுன்னத், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டுறான், ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டுறான். அதையும் மீறி நாம் ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது, அப்போ ஷைத்தானுக்கு விளங்கிட்டான பாவங்கள் நடக்கத்தானே செய்யுதுன்னு சொல்லும்போது, என்னுடைய சர்க்கார் பைசனாக சொன்ன விஷயம் ஒரு கருத்து என்ன சொன்னாங்க,
அல்லாஹ் ஷைத்தானுக்கு விளங்கிட்டது உண்மைதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கால ரசூலுல்லாஹ் சதக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த 11 மாதங்களில் ஷைத்தான் பழக்கி வைத்த அந்த பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுஹபத்தை நான் இல்லைன்னாலும் சரி, நான் இல்லாமல் உன்னால இந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஷைத்தான் பழக்கி விட்டுருக்கான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளுக்கு நிறைய அமல்கள் செய்யும்படி நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டினார். குர்ஆனை நாம் அதிகமாக ஓதிருப்போம். மற்ற மாதங்களில் நாம் குர்ஆன் ஓதுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும், மற்ற வேலை காரணமாக நம்மளால் செய்யாமல் இருக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்களுக்கு 30 ஜுஸ் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கும். இதெல்லாம் ஏன் மற்ற மாதங்களில் செய்ய நஃபிலான வணக்கங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நஃபிலான வணக்கங்கள் சுன்னத்தான தொழுகை நாம் தொழுதிருப்போம். இது எல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நம்மளுக்கு கண்டினியூ ஆக வேண்டும். இது ஒரு பயிற்சி மாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் ஒரு நல்ல ஒரு பயிற்சி மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான்ல எப்படி டெய்லி ஒரு ஜுஸு ஓதணுமோ, இதே போல ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு என்ற விதத்தில் மாதத்திற்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய வளமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளுக்கு அந்த மற்ற நாட்கள் நம்ம தஹஜ்ஜுத் தொழுவதற்குண்டான நசீபுகள் நம்மளுக்கு இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் சஹர் செய்யும் பொழுது தஹஜ்ஜுத் தொழுவதற்குண்டான வாய்ப்புகள் நசீப் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை கூட நாம் தவற விட்டுறக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தில் எப்படி 30 நாட்கள் நாம் தஹஜ்ஜுத் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செஞ்சாலும் உறுதியுடன் ஹிம்மத்துடன் நாம் உறுதியாக இருக்கணும். இந்த ரமலான் முடிஞ்சு அடுத்து பெருநாள் அன்னையிலிருந்தே நான் தஹஜ்ஜுத்தை நான் விட மாட்டேன், பெருநாள் அன்னைக்கும் நான் குர்ஆன் ஓதுவேன், பெருநாள் அன்னைக்கும் எந்த வக்தையும் நான் கலாவாக ஆக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டு இந்த ரமலானில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, அந்த ரமலான்ல என்ன அமல்கள் செஞ்சோமோ அந்த அமலை தொடர்ந்து செய்வதுதான் அது ஒரு அல்லாஹ்விடத்தில் கபூலைத்துக்கு அடையாளமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த ரமலானை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நல்லோர்கள் நோற்ற நோன்புடன் சேர்த்து அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நோன்பை சேர்ப்பானாக. சஹாபாக்கள், இறை நேசர்கள், ஆரிஃபீன்கள், வலிமார்கள் அவர்கள் நோற்ற நோன்புடன் சேர்த்து அல்லாஹ் தஆலாவுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் இந்த இரவுகளை எவ்வாறு அவர்கள் கண்ணியம் செய்தார்களோ அந்த கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுடன் சேர்ந்து அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இந்த இரவை மதித்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.